ஒரு தகப்பனார் தினக்கூலி வேலை செய்து கொண்டு இருந்தாராம். டெய்லியும் அவர் அந்த வர சம்பாதியத்தை வச்சு தான் தன் குடும்பத்தையே நடத்தி கொண்டு இருந்தாராம். ஒரு நாள் தன்னுடைய மகன் அவர்கிட்ட, அப்பா எனக்கு எல்லாரும் பைக் வச்சுருக்காங்க, எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுது அடம் பிடிச்சானாம். அவங்க அப்பாவுக்கு தன் பையன் கேட்கும்போது அதை வாங்கி தரணும்னு ஆசை. ஆனால் அவர்கிட்ட கையில் பணம் இல்லாது இருந்ததாம். அதனால் அவர் சொன்னாராம், தம்பி நான் கண்டிப்பாக வாங்கி தரேன், நீ நல்லா படித்து நீ நல்லா முன்னேறி ஒரு நிலைமைக்கு வா, கண்டிப்பாக அப்பா உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாராம். ஆனால் அந்த மகன் சொன்னானா, நான் இனி சாப்பிடவே மாட்டேன், நீங்கள் எப்போ எனக்கு பைக் வாங்கி தரீங்களோ அப்போ தான் சாப்பிடுவேன்னு சொல்லி சாப்பிடாத அந்த மகன் ரொம்ப பிடிவாதம் பண்ணானாம். இதனால் அவங்க அப்பா ரொம்ப மனசு உடஞ்சி, சரி இவ்வளோ இவன் கேட்குறானே, நம்ம ஏதாவது பண்ணி இவனுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொந்தமாக இருந்தது அந்த வீடு மட்டும்தான். இப்போது அந்த வீட்டையே போய் அவர் என்ன பண்ணிட்டாரு, அவரோட முதலாளிக்கிட்ட என் வீட்டை வச்சுக்கோங்க, காசு கிடைக்கும்போது நான் மீட்டு எடுத்துடுறேன், ஒரு பைக் வாங்குறதுக்கு எனக்கு காசு கொடுங்கன்னு சொல்லி ஒரு பைக் வாங்குறதுக்கு காசு வாங்கிட்டு போய் தன்னுடைய மகனுக்காக ஒரு பைக்கை வாங்கி எடுத்துக்கொண்டு வந்தாராம். அந்த மகன் பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா, இந்த தகப்பனாரும் எப்படியோ தன் மகன் ஆசைப்பட்டதை நம்ம செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். அப்போ அந்த மகன் சொன்னாராம், அப்பா நான் ஒரே ஒரு ரைடு போயிட்டு சாப்பிட்றேன்ப்பா அப்படின்னானாம். உடனே அவங்க அப்பா, சரிடா சீக்கிரம் வந்துரு, நம்ம சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாராம். இந்த மகன் போனான், ஆனால் திரும்பி வரவே இல்லை. ஏனென்றால் அவன் எடுத்து ஃபஸ்ட் ரைடு போகிறேன்னு சொல்லி அவன் நண்பர்களோடு சேர்ந்து அவன் போனானா, போகும்போது ஒரு பலத்த ஒரு விபத்து ஏற்பட்டு அந்த மகன் துடித்து அந்த இடத்திலே இறந்து போனான். அந்த செய்தி கேட்ட உடனே அவங்க தந்தையோட உள்ளம் எப்படி உடைந்திருக்கும் நான் சொல்ல வேண்டாம், நீங்களே நினச்சி பாருங்கள். பிரியமானவர்களே, வேத வசனம் என்ன சொல்கிறது பார்ப்போமா? நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். பிரியமானவர்களே, பிள்ளைகளை அவங்க இஷ்டத்துக்கு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, சீர்கேடான காரியங்களில் போய் அவங்க சிக்கிக்கொள்ளுவாங்க. அதனால் பிள்ளைகளை கடிந்து கொள்ள வேண்டிய இடத்துல கடிந்து கொள்ள வேண்டியது இந்த காலகட்டத்தில் மிக அவசியமாக இருக்குது. அவர்களை ஞானமாக வழி நடத்த வேண்டியது நமக்கு கடமையாக இருக்குதுங்க. ஆமேன். காட் பிளஸ் யூ.